ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டே தாங்க இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் எப்படியெல்லாம் சுழலுது, அந்த மாற்றம் நம்முடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குது, எந்த காலகட்டத்துல நாம ரொம்ப பொறுமையா இருக்கணும், எந்த காலகட்டத்துல நமக்கு ரொம்பவே சாதகமான பலன்களை கொடுக்க போகுதுன்றது கடந்த 2 ஆண்டுகளாவே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களும் என்னுடைய சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மே மாதத்தின் ராசி பலன் எப்படி இருக்கும்ன்றதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். விருச்சிக ராசினருக்கு இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா குழப்பங்கள் நிறைந்த மாதமா இருக்கும்னு சொல்லலாம். நல்ல நாளும் சேர்ந்து வருது, குழப்பங்களும் அதிகமா இருக்கு, விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாவும் இருக்குது. இந்த மாதிரி பல எமோஷன்ஸ் கலந்து இருக்கு இந்த மாதம். ஏன் பல எமோஷன்ஸ் கலந்து இருக்குன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி செவ்வாய் சனியோட இணைவு பெற்றிருக்காரு. ஸோ கூட இருக்கிறவங்களால உங்களை மேனிப்புலேட் பண்ணி நீங்க அதனால ஏதாவது தப்பான முடிவுகளோ தப்பான செயல்களோ ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரே மே 11 பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல மழை பெற்றுறாரு. இது விபரீத ராஜயோகம் தான். சில பேருக்கு இது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையா அமையக்கூடிய காலகட்டமா இருக்குது. அதே மாதிரி மறைமுக எதிரிகள் அதிகமாவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவுன்றது ரொம்பவே நல்லா இருக்கு. அங்கிருந்து உங்க ராசியை பார்வையிடுறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. வர பிரச்சனைகளை ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. பிரச்சனைகள் வராமலாம் இருக்காது, பட் அதை நீங்க எந்த அளவுக்கு சூப்பரா ஹேண்டில் பண்றீங்கன்றது இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானத்துல இருக்கு. மாத தொடக்கத்துல 7ஆம் இடத்துல இருக்கும் சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா புதுசா எந்த விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. முக்கியமா நீங்க வியாபாரம் பண்றவங்களா இருக்கிறீங்கன்னும் போது இந்த ஒரு மாதத்தை தவிர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னா 2 சுப கிரகங்கள் உங்களுடைய ராசில இருந்து மறைவு பெற்று இருக்காரு. அவங்களுடைய பலம் குறைஞ்சிருக்குன்னும் போது பண விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். பணத்தை ஹேண்டில் பண்றதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஏதாவது நம்ம இந்த மந்தே நம்ம செஞ்சுதான் ஆகணும்னா அது டபுள் செக் பண்ணிக்கிறது, டபுள் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாருன்னும் போது ரொம்ப பொறுமையா செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்த மாதம் ஜூன் மாதத்துல குருவோட மாற்றம் என்பது குருவோட உச்ச பார்வை உங்க வீட்டுல நுழையுதுன்னும் போது பாத்தீங்கன்னா புது சிந்தனைகள் புது முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். ஸோ இந்த மாதம் நீங்க பர்டிகுலரா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ் ஆகாம தள்ளி போடுறது நல்லா இருக்கும். இந்த மாதத்துல நீங்க எதுலையாவது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு பெருசா லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அதனால வரக்கூடிய ஜூன் மாதத்துல குருவோட மாற்றம் வருதுன்னும் போது 1 மந்த் தானே, நல்லா அந்த 1 மந்த்துக்காக பொறுமையா இருந்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா படிக்கும் மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்க, வேலைக்காக ஏதாவது எக்ஸாம் அப்ளை பண்றீங்க, இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னும் போதும் இது நல்லா இருக்கு. மற்றபடி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னா விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி ஃபேமிலிலையும் சரி பெருசா ஆர்கியூமெண்ட்ஸை ஏற்படுத்திக்காதீங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன் பாத்தீங்கன்னா, குழப்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், அதுல இருந்து வென்று நல்ல சாதகமாவும் இருக்கும், எல்லா மிக்சட் எமோஷன்ஸும் கலந்து இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ ஃபேமிலிலையும் சரி பெருசா ஆர்கியூமெண்ட் வரைக்கும் போயிடாதீங்க. கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது விருச்சிக ராசினர்னாலே எப்படின்னா பழைச நடந்ததை நினைச்சு பயந்து இப்ப இருக்கிற பிரசன்ட் டைமை குழப்பிடுவாங்க, அது பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. ஸோ பாஸ்ட் நீங்க அதிகமா பேசிக்காம இருக்கிறது நல்லது. பாஸ்ட் நடந்து போனதை முடிஞ்சு போனதை நீங்க திரும்பவும் எடுத்துட்டு வரீங்கன்னும் போது கண்டிப்பா அது பிரச்சனைகள் ஏற்படும். அதனால பாஸ்ட் எதுவுமே பேசாதீங்க, அதை பத்தி அதிகமா ஃபேமிலியில டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணாம இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா இருந்தாலும் சரி, மணி விஷயத்துலயும் சரி, மணி ஹேண்ட்லிங்லயும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் டபுள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம்னு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கோங்க.
எந்த மாதிரி நம்ம சேவிங்ஸை தொடங்கலாம், இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த மாதத்துல கலந்து ஆலோசிங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, அதெல்லாமே பண்ணுங்க. பட் நெக்ஸ்ட் மந்த் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பா அது லாபகரமா தான் இருக்கும். புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேணாம், பொறுமையா செயல்படுறதே நல்லது விருச்சிக ராசினருக்கு. அடுத்த மாதம் குருவோட மாற்றம் என்பது, குருவோட பார்வை பலம் பெறும்போது உங்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. இந்த மாதத்துல ரொம்ப பொறுமையா இருந்துட்டு போனா மட்டும்தான் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதனால விருச்சிக ராசினர் பொறுமையா இருக்கிறது நல்லது. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமா வரும், விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது. மேரேஜுக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னாலும் சரி, அடுத்த மந்த் குரு பலன் வருது. ஸோ மே மாத பிற்பாதியில உங்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடிய காலகட்டமா இருக்குது. நீங்க இந்த மே மாதத்துல வரக்கூடிய அலைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டபுள் செக் பண்ணிட்டு நீங்க அதை பேசி முடிச்சுறது பெட்டரா தான் இருக்கும். ஏன்னா அடுத்த மாதம் குரு பலன் வருதுன்னும் போதே மாத பிற்பாதையில ஓரளவுக்கு அதனுடைய குரு பார்வையோட நல்ல பார்வை தொடக்கம் ஆயிடும். ஸோ புது முயற்சிகள் அப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. மே மாத இறுதியிலிருந்தே உங்களுக்கு அந்த நல்ல நேரம் ஆரம்பமாகுது. மேரேஜ்க்காக பார்த்துட்டு இருக்கோங்க. கண்டிப்பா இந்த மந்த் பிற்பாதையில உங்களுக்கு அலைன்ஸ் நல்லதாவே வரும். பேசி முடிச்சிடுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டுல லேடிஸா இருக்கீங்க அப்படின்னும் போது ஹஸ்பண்டோட ஹெல்த் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. நீங்களும் சரி, அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். உங்க ஹெல்த் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்றதுனால நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல growth இருக்கும். விருச்சிக ராசினர் பொதுவாகவே மூட் ஸ்விங்ஸ் அதிகமா ஏற்படும். அதுவும் இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்கள் பாத்தீங்கன்னா 6, 7, 8 தொடர்ந்து இருக்குது. இந்த இடத்துலதான் கூட்டணி கிரகங்களும் இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஏற்படதான் செய்யும், மூட் ஸ்விங்ஸ் ஏற்படதான் செய்யும். அதை மெடிடேஷன் மூலமா குறைக்க பாருங்க. இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர்நிலையம் சார்ந்த கோயில் வழிபாடுன்றது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அப்படி போயிட்டு வரும்போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர்ன்றது குறையும், ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன் வரைக்கும் போகாம இருக்கலாம். 4ஆம் இடத்துல ராகு இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா அந்நியர்கள் தலையீடுன்றது அதிகமாவே இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும்னா குடும்பத்துல, ஓகேங்களா, புதிய நபர்கள் அறிமுகம் ஆகலாம். ஆனா யார் எப்படி இருக்காங்கன்றத நீங்க செக் பண்ணிக்கிறது உங்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்கு. குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அடுத்த மாதத்துல இருந்து எதிர்பார்க்கலாம். இந்த மாதம் கன்ஃபார்ம் ஆகலைன்னா பெருசா நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அடுத்த மாதம் குரு பலன்ன்றது வர்றதுனால பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் அதிகமா நிகழப்போகுதுன்னு சொல்லலாம். எதெல்லாம் நீங்க செயல்படுத்தணும்ன்ற ஐடியாஸ் வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக வரும் காலத்துல இருக்குது. இந்த மாதம் நீங்க அவசரம் படாம பொறுமையா செயல்படுறதும், பொறுமையா டெசிஷன் எடுக்கிறதும், ப்ரிப்பரேஷன் பண்றதும்ன்ற காலகட்டமா இருக்குது. வாழ்த்துக்கள்.